குமாரன் பசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென். ஆண்டுடைய கருத்தில் இந்த ஆராதனை நாம் ஒப்புக் கொடுப்போம். நாம் பாடுகிற பாடல்கள், தியானிக்கலான வேத வசனங்கள், நம்முடைய அர்ப்பணிப்பு அனைத்தையும் கர்த்தர் பொறுப்பேற்று நடத்தி கொடுக்க முடியாது. நம்முடைய அன்பு போதகமாக ஜெபிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் சிவமாக. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. காலை தோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருப்பவைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய நாளை எங்களுக்கு நீங்க தந்திருக்கீங்க அப்பா. ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் தேவனே. நீர் இல்லாதபடி இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு நிமிடம் வாழ முடியாது. நீர் எங்களுக்கு செய்த எண்ணிலா நன்மைகளை நினைத்து இந்த நாளிலே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். விசேஷமாய் இந்த ஆராதனை வேலையை நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வித்து கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பாடக்கூடிய பாடல்கள், சங்கீத பகுதிகள், கர்த்தாவே மெசேஜ் பகுதிகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய அனுக்கிரகம் தங்கி இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கேட்கக்கூடிய ஒவ்வொரு மனதிலும் என் தேவன் பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடியினால் உம்முடைய வசனத்தை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்தரலாம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துறோம். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய பாட்டு புஸ்தகத்திலே 11வது ஞான பாடல் நாம் பாடுவோம். ஞான பாடல் 11. தூய தூய தூயரே திரியேக தேவா. தூய தூய தூயரே திரியேக தேவா, ஓமக்கே என்னாலும் சங்கீதம் ஏறுமே. தூய தூய தூயரே சர்வ வல்லநாதா, காருண்யரே ஆனந்த கடலே. தூய தூய தூயரே அன்பர் சோழ நின்று தேவ ஆசனமுன்னதம் கிரீடம் வைப்பாரே. கேருபீன் சேராபீன் தாழ்ந்து போற்ற பெற்று வீட்டருள் வீரநாதியே. தூய தூய தூயரே திரியேக தேவாம், வானம் பூமி ஆழி உம்மை துதி செய்யுமே. தூய தூய தூயரே சர்வ வல்லநாதா, காருண்யரே ஆனந்த கடலே. நாம் எழுந்து நின்று முறைமுறையாக வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக நாம் வாசிப்போமாக. 1ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனி தந்து
இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நாம் நின்ற வடமாகவே கர்த்தர் ஜெபத்தை நாம் சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுடைய அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தால் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்காருவோமாக. சபையாருக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான அறிவிப்பு இது. இந்த மாதத்தினுடைய முதல் வாரம், ஆனால் இது திருவிருந்து ஆராதனை கால சூழ்நிலையின் கட்டாயத்தின் நிமித்தமாக நாம் திருவிருந்து ஆராதனையிலே நாம் பங்கு கொள்ள முடியவில்லை. ரொம்ப கடினமாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இதுவரைக்கும் அந்த கர்த்தருடைய பந்தியை எடுக்காமல் இருந்தது கிடையாது. இன்றைக்கு நாம் நம்முடைய வீடுகளிலே ஒரு சிறு அறையிலே இந்த நாம் ஆராதனையாக நாம் அதை அனுசரித்து வருகிறோம். தேவன் விரைவிலே நாம் தேவனுடைய ஆலயத்திலே நாம் தேவனை ஆராதிப்பதற்கான வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்கி தருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சோர்ந்து போகாமல் தேவனுடைய பிள்ளைகளின் நாட்களிலே கொடுக்கப்படுதான செய்திகளை நீங்கள் தியானித்து ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய குடும்பங்களிலே ஏதாகிலும் காரியங்கள் ஜெபிக்க இருக்குமானால் நீங்கள் அதை உடனடியாக எனக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாய் திருப்பினானால் அதை உடனடியாக நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அதை நாங்கள் தெரியப்படுத்துவோம். அதே விதமாக ஒவ்வொரு ஆராதனை நாளிலேயும் திங்கட்கிழமை தவறாமல் உங்களுடைய தசமபாக காணிக்கைகள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காணிக்கைகளை நீங்கள் நம்முடைய சபையிலே இருக்கிறதான அருமையான தம்பி பிரவீனிடத்திலே அதை நீங்கள் கொடுக்க, இல்லை நம்முடைய மூப்பரிடத்தில் கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அந்தந்த வாரத்துக்குரிய காணிக்கை நம்முடைய பதிவேட்டிலே பதிய வேண்டும். ஆகவே அதை தயவு செய்து நீங்கள் அதை செலுத்த முடியாமலை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களிலே எனக்கு நன்றாக தெரியும், போதுமான வருமானம் இல்லை என்பது நமக்கு தெரியும். அதே விதமாக எங்களுக்கு சம்பளம் இல்லை. அதே விதத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த மாதத்தில் நீங்கள் கொடுத்ததான அந்த சிறு காணிக்கை வைத்துதான் வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டு போகிறோம். ஆகவே தவறாமல் உங்களுடைய காணிக்கைகளை கொடுக்க நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த செய்தி காலையில் நான் ஒரு செய்தியை நான் தயாரித்து வைத்தேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு சபை மக்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் என்ன? நாம் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்தியினுடைய நிறைவிலே நான் அதை எழுதி முழுத்து வேதாகமத்தை வைக்கும் பொழுதுதான் திடீர்னு சொல்லி ஒரு வசனத்தை கர்த்தர் என்னை வாசிக்கும்படியாய் சொன்னார். அது என்னவென்று சொன்னால், யாத்ராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 27ஆவது வசனம் முடிய அன்பு போதரமா வாசிக்க கேட்பமாக. யாத்ராகமும் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 27ஆவது வசனம் முடிய. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தில் இருந்து பிரயாணப்படுத்தினான்.
அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராய் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரியாரியாகிய கர்த்தர் என்றார். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆண்டுடைய சமத்தில் நாம் ஜெபம் செய்வோமாக. ஆண்டுடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். சொல்லும் ஆண்டவரே, இந்த நாளிலே நான் என்ன கற்றுக்கொள்ளும்படியாய் நீர் விரும்புகிறீரோ அதை நான் கற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டுடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போமாக. எங்கும் ஜோதி மயமாக இலங்கிடுமே பரம்பொருளே, எங்கும் ஜோதி மயமாக விளங்கிடுமே பரம்பொருளே, துங்கனின் நிந்தரிசனைக்கு துங்கனின் நிந்தரிசனைக்கு தங்கும் இவன் துதி செய்யும் ஐந்தற்குன் தன் அருள் தாரும். எங்கும் ஜோதி மயமாக விளங்கிடுமே பரம்பொருளே, தேவாதி தேவனும் நீர் தேவமிர்த பானமும் நீர் தித்திக்கும் செந்தேனும் நீர் தித்திக்கும் செந்தேனும் நீர் முக்தி பெற வழியும் நிர்மூல காரணமும் நீர். எங்கும் ஜோதி மயமாக இலங்கிடுமே பரம்பொருளே. உலகம் முழுவதும் ஜோதிமயமாய் காணப்படுகிற மெய் பரம்பொருளை எங்களையும் இந்த காலவெளியிலுமை ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த யூடியூபின் மூலமாய் பார்க்கிறன ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நீர் ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய நீர் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் நிலைமைகளை மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நாமமே மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது வாசித்த இந்த வேத பகுதியில ஒரு 3 காரியங்கள் சிறப்பாக சொல்லப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால் சுருக்கமாக சொல்லி நான் கடந்து போகிறேன். கானானுக்குள்ளாய் வாக்குத்தத்தப்பட்ட கானானுக்குள்ளாய் பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் அவளை சோதித்தார் என்று சொல்லி வாசித்த வேத பகுதியில நாம் அதை பார்க்கிறோம். இந்த யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது அவர்களை சோதித்து. என்ன சோதனை? தாகம், குடிப்பதற்கு தண்ணீர் இருக்கிறது, ஆனால் குடிக்க முடியாத சூழ்நிலை, கசப்பான நிலைமை, ஒரு சோதனை. அதன் பின்பு நாம் பார்க்கும் பொழுது மனிதர்கள் எவைகளிலே தவறி போய்விட்டார்கள்.
எவைகளை செய்ய வேண்டும். இரண்டாவதாக. மூன்றாவதாக, அந்த தேவன் கொடுக்கிற காரியங்களை செய்யும் பொழுது காணப்படுதன ஆசீர்வாதம் என 3 காரியங்கள். 3 காரியத்திலையும் வெற்றி உண்டாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கசந்து போன இந்த வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 23வது வசனத்திலே மாறாவிலே வந்து மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்தது. ரொம்ப கசப்பான தண்ணீர். ஆனால் நான் சுருக்கமாக சொல்லி கடந்து போகிறேன். 25வது வசனத்துக்குள்ளாய் கடந்து வரும்போது அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. கசப்பான தண்ணீரை கர்த்தர் மதுரமாக மாற்றினார். அதே விதமாக இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது தேவன் இதை சொல்லப்படுறார். 26வது வசனத்திலே நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை அதில் ஒரு காரியத்தை 4 காரியத்தை கத்தை சொல்லி வரும்போது அது கடைசியிலே ஒரு சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். இந்த 2வது அடிப்படைக்குள்ளாக நாம் கடந்து வந்து அதை நாம் செய்வோம்னால், 3வதாக நாம் பார்க்கும் பொழுது அதில் மிக செழிப்பான ஒரு காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேச்சு மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். இதுதான் இந்த நாளிலே சுருக்கமாக சொல்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்வி, எனக்கும் அந்த கேள்வி வரத்தான் செய்தது. நேற்று இரவுல கூட நான் அதிக நேரம் நான் உறங்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், என்னுடைய யூடியூப்ல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போட்டிருந்தாங்க. ஒரு பிள்ளையுடைய ஃபியூனரல் சர்வீஸ். அந்த பிள்ளைக்கு வயசு 12. ஒரு சிறப்பான ஒரு போதகர் என்று சொல்லுகிறார்கள். ஏகதேசம் ஒரு 25 போதகர்களும் அந்த அடக்கத்தில் கலந்து கொண்டு எல்லாரும் பேசுகிறார்கள் அந்த குழந்தையை பற்றி. 12 வயது. ஒரு முதிர்ந்த ஒரு ஊழியக்காரி என்ன ஒரு காரியத்தை செய்வார்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையிலே 12வது வயதிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தாள் அவள். எல்லாரும் சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் அதில் ஒரு காரியம் அவள் சொல்லும் பொழுது அவருடைய தாயார் சொன்னார்கள், அவள் விலவீனப்பட்டு காணப்பட்டாள். அடிக்கடி அவள் சுகவீனமாக மாற்றப்பட்டாள். ஆகிய பரவலமான காரியங்களை சொல்கிறார்கள். இது பாவத்தினாலே வந்தது, இது தெய்வ கோபாக்கினை, இப்படி நிறைய ஊழியக்காரர்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா என் ஆண்டு கொடுத்த திருமறையிலே இன்னைக்கு காணப்படுதானே இந்த நிலைமைகள். இப்போ ஃபர்ஸ்ட் முதல் கொரோனா, செகண்ட் கொரோனா, தேர்டு, சில இடங்களில் 4th, மொத்தம் 7 முறை சொல்லப்படுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஏன் இவைகள் வருவதற்கான காரணங்கள் என்ன? அது ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட மக்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத மக்களாக இருந்தாலும் சரி, இப்படி வருவதற்கான காரணம் இப்ப நாம் திருமறைக்குள்ள நாம் கடந்து வருவோமாக. இந்த யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பார்க்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரை சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால். ஆக தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் செய்ய வேண்டிய 4 காரியங்கள். ஏன்னு சொன்னால் இங்க ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், அதை நீங்க கவனிச்சு பார்க்கணும். நான் சொல்றாரு, இவளை கை கொண்டால் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒரு, அப்ப வியாதிகள் சொல்லும்போது பல வியாதிகள் இருக்கத்தான் செய்கிறது. கொரோனா என்று சொன்னார்கள். அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு பூஞ்சம், வெள்ளை, மஞ்சள், இப்படி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு 3வது தொற்று குழந்தைகளை பாதிக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் வேதாகமத்தில் தெளிவாக இருக்கிறது. அப்போ ஏன் இவைகள் இந்த பூமிக்குள்ள வருவதற்கான காரணம் என்ன? என்னையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன். ஏன் என்று சொன்னால், இங்க வேதத்தில் நான் பார்ப்போம் 4 காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக சொல்லுகிறார். முதல் காரியம், 1, கர்த்தரின் சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். 2வதாக அவருடைய பார்வைக்கு செம்மையானவளை செய்ய வேண்டும். 3வதாக அவருடைய கட்டளைக்கு செவி கொடுக்க வேண்டும். 4வதாக அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொள்ள வேண்டும். என் அன்புக்குரிய தீபஜனமே, 4 காரியங்கள். 1, கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க, heard our voice, தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், ஆனா ஆண்டுடைய சத்தத்தை நம்ம கேட்க மாட்டோம். நம்ம சத்தம் தான் போயிட்டு இருக்குமே தவிர, என்னைக்காயிலும்
உங்க இருதயத்தில் கழிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் பேசுவது என்னைக்காவது கேட்டிருக்கேன்? நான் கேட்டிருக்கிறேன். அவர் என்கிட்ட சொல்லுதோ நான் நினைச்சுவேன், நான் ஜெபமா சொல்லுவேன். அவர் கேள்வி என்கிட்ட கேட்பாரு, அதுக்கு நான் பதிலை கொடுப்பேன். ஆண்டவர் பேசுறதை கேட்கணும். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைப்பாடுகள் எல்லா இடத்துலயும் எல்லாம் ஜெபம் பண்றாங்க. ஆனா எந்திக்காவில் ஜெபிக்கலானாலும் சரி, கூட்டுகளில் கூடுதலானாலும் சரி, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார்களா? ஆகவே இங்கே அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தர் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்கணும். இது யார் பேசுறது? மனுஷன் பேசுறானா கர்த்தர் பேசுறாரு? அதை நல்லா கேட்கணும். இன்னைக்கு மனுஷன் சொல்றதுதான் மனுஷன் கேட்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றது மனுஷன் கேட்கறதே கிடையாது. அப்ப முதலாவது செய்யற ஒரு தவறு என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். எடுத்து வாசிப்போம். எரேமியா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். எரேமியா 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்து வரப்பின நாள் முதல் கொண்டு இந்நாள் மட்டும் நான் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். வாசிங்க. நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் அவர்களுக்கு திடசாட்சியாய் என் சத்தத்தை கேளுங்கள் என்று ஏற்கனவே சாட்சி விளங்கத்தக்கதாய் எச்சரித்தேன். எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. நான் அவர்களுக்கு திடசாட்சியாய் என் சத்தத்தை கேளுங்கள் என்று ஏற்கனவே சாட்சி விளங்கத்தக்கதாய் எச்சரித்து வந்தேன். எப்பா சத்தத்தை கொஞ்சம் கேளுங்கப்பா, என் மகனே என் மகளே என் சத்தத்தை கொஞ்சம் கேட்க மாட்டாயா? எச்சரிக்கிறார். ஆனால் நிலைப்பாடுகள் என்ன? வேதாந்தத்தில் நாம் பார்க்கும்போது 22ஆம் அதிகாரம், அதே 22ஆம் அதிகாரத்தில் எரேமியா 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அதில் சொல்றாரு 22ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன் நீ கேளேன் என்றாய். உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமல் போகிறது உன் வழக்கம். நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. உன் பைபிள் நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்க இந்த வசனத்தை தயவு செய்து. மிக தெளிவு. ஆண்டுடைய சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே விரும்புறாரு, எச்சரிக்கிறார். தயவுசெய்து கேளுங்க கேளுங்க. எத்தனை முறை நான் கத்துறேன், நான் எத்தனை முறை அடிச்சு சொல்றேன். நான் யாராவது நம்ம சபையில் கேட்கிறாங்களா? ஆனா வேத வசனம் சொல்லுகிறது என்ன சொல்லப்படுனாக்கா, அதை ரொம்ப அழகா சொல்றாரு. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன். ஒருவேளை நொந்து போன நிலைமை உட்காந்துருந்தாக்கா நீ ஏற்றுக்கூட மாட்டேன். நல்லா இருக்கும் பொழுது, வசதியா இருக்கும் பொழுது, கணவன் மனைவியோட வசதியா இருக்கும்போது சொல்றாரு, சுகமாய் இருக்கும்போது உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். உன் சிறுவயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமல் போவதே உன் வழக்கம். இதுதான் நம்முடைய வழக்கம். கோயிலுக்கு போவோம், வச்சுட்டு போயிடுவோம். அதுக்கு அடுத்த நாள் கோயிலுக்கு வருவோம், கொஞ்ச நேரம் பைபிள் படிப்பு வச்சிருவோம். ஸோ நம்முடைய வழக்கம் என்னக்கா, கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்டதே கிடையாது. ஒரு சத்தம் தான் போயிட்டு இருக்கோம். ஆக முதல் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். இரண்டாவதாக அதில் சொல்றாரு அந்த யாத்ராகமத்தில், இரண்டாவது ஒரு காரியம், கர்த்தரின் சத்தத்தை கேட்டு அவர் பார்வைக்கு நலமானதை செய்து. ஆண்டவருடைய பார்வைக்கு நலமானதை நாம் செய்ய வேண்டும். வேதாகமத்தில் நாம் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், நீங்கள் இம்மோருடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி உங்களை 40 வருஷம் வனாந்திலே வழிநடத்தி. ஸோ அந்த 10வது வசனம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா சொல்றாரு, அந்த 11வது வசனத்தில், உங்கள் குமாரர் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் மன்னிக்க வேண்டும். 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், மன்னிக்க வேண்டும் 3:10, அவர்கள் செம்மையானதை செய்ய அறியாமல் தங்கள் அரமனைகளில் கொடுமையும் கொள்ளையும் குவித்துக் கொடுக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் சத்துரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பலத்தை உள்ளிருந்து அற்றுப்போக பண்ணுவான். அப்பொழுது உன் அரமனைக்குள் கொள்ளிடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 2 வார்த்தை வருது 10வது வசனத்துல. கர்த்தர் சொல்லுகிறார்,
அந்த 11வது வசனத்துல என்ன சொல்றாரு? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்றாரு இங்க? சொல்றாரு, அவர் செம்மையானதை செய்ய அறியாமல் தங்கள் அரமனை வீடு கொடுமையும் கொள்ளையும் குவித்து கூடாது. என்னமோ சொல்லுவார், பாசு தானே, பாசு வேலை பிரசங்கம் பண்றது தான், எப்ப திட்டுறது தான், இப்படிதான் அனுப்பிச்சுவோம், நம்ம நினைச்சிடுவோம். அவருக்கு தான் வேலை இல்லை. ஊழியக்காரோட தீர்க்கதரிசிங்க, தேவனுடைய தூதனங்க, அவன் எப்படியாவது தன்னை காத்து கொண்டு ஓடிடுவான். உன் நிலைமை என்ன ஆகும்? ஆக நாம் செய்ய வேண்டிய 2வது காரியம் என்னவென்றா, ஆண்டுடைய பார்வைக்கு செம்மையானது நன்மையான காத்தை நான் செய்யணும். அதை நம்ம விட்டுருவோம். அதுக்கு மாறாக நம்ம என்ன செய்யும் பாத்தீங்களா? சொல்றாரு, தங்கள் அரமனைகள் கொடுமையும் கொள்ளையும் குவித்துக் கொள்ளுகிறார்கள். அங்க கொடுமை இருக்குது, கொள்ளையும் இருக்குது. அப்ப இந்த 2 காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நடக்கிற காரியம் என்ன? அங்க சொல்றாரு, ஆகையால் சத்ரு தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பலத்தையும் உன்னிலிருந்து அற்றுப்போக பண்ணுவான். அப்பொழுது உன் அரமனைகள் கொள்ளையிடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்றுமில்லாம போயிடும். அப்ப ஆண்டுடைய பார்வைக்கு நீ என்ன செய்தாலும், ஒரு சின்ன காரணம் ஒன்று நான் சொல்லி கொடுக்குறேன். உங்கள்கிட்ட கெட்ட பழக்கம் இருக்குதா? நீ என்ன செய்யோ அந்த கெட்ட பழக்கத்தை உன் கையில் எடுத்துக்க. சரி, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு மூக்கு பொடிக்கன்னு வச்சுக்க, நீ போட ஒரு பழக்கம்னாக்கா, ஆண்டவரே நீ கொடுத்து மூக்கு பொடிக்காக உங்களுக்கு சோத்துன்னு சொல்லிட்டு நீ போடு. பீடி பிடிக்கிறியா? நீ ஆண்டு நீ கொடுத்து பீடிக்காக சோத்துன்னு சொல்லு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்களிலே, குடும்பத்தை பத்தி தான் சொல்லுது. குடும்பங்களிலே என்ன சொல்றாரு அந்த வசனம் நீ பார்த்து சொல்றாரு, தங்கள் அரண்மனைகளிலே கொடுமையும் கொள்ளையும் குவித்துக் கொள்கிறார்கள். யாரு? பக்கத்து வீட்டுக்காரனா? பாஸ்டா? இல்ல, அந்த குடும்பத்தின் தலைவர், அந்த குடும்பத்தின் தலைவி, அவருடைய பிள்ளைகள். அப்போ பிள்ளைகளும் குடும்ப தலைவரும் தலைமையும் ஆண்டுக்கு விரோதமான காத்தை செய்யும் பொழுது நடக்கிற ஒரு சம்பவம் என்று சொன்னால், அதுல சொல்றாரு, அடுமே சொல்றாரு, ஆகையால் சத்ரு தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பலத்தை ஒன்னிருந்து அற்று போக பண்ணுவான். போனவாருப்பா நானு ஒரு சம்பவத்தை பார்த்து, நான் ஒரு ஐயா இறந்து போயிட்டாங்க கொரோனாவில். டாக்டர் 20 லட்சம் கேட்டாங்க. நீ எத்தனை லட்சம் கேட்டாலும் நாங்கள் கொடுத்துட்றோம். 16 லட்சம் கொடுத்துட்டாரா? கொரோனாக்காரன் அந்த மனுஷன் இறந்து போயிட்டான். அது சொன்னா மீதி 4 லட்சம் ரூபாய் கொடு. ஏன்னு சொன்னால் நம்ம சம்பாதிக்கலாம், சேர்த்து வைக்கலாம். ஆனா இங்க சொல்லப்படுற ஒரு வார்த்தை, ஆகையால் சத்ரு தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பலத்தை ஒன்றிருந்து அற்று போக பண்ணுவான். தேவஜனமே மறந்துடாது. 3வதாக ஆண்டு சொன்ன 3வது காரியம் என்னவென்று சொன்னால், அவருடைய கட்டளைக்கு செவி கொடு. அல்ல, ரொம்ப அழகா சொல்ற. 1, அவருடைய கட்டளைக்கு செவி கொடு. ஆண்டுடைய கட்டளை, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கமாண்ட்மெண்ட்ஸ். வச்சுங்களா? கட்டளை. வேதாகமத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், லேவியராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம், லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் வாசிக்கலாம். என் கட்டளைகளின்படி செய்து என் நியமங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். எவ்வளவு அழகாக இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. ஆண்டுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அது கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதில் சொல்லப்படுகிறது. என் கட்டளையின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவளின்படி நடக்க கடவீர்கள். எல்லாம் விவரத்துக்கு எனக்கு நேரம் இல்லை. நமக்கெல்லாம் தெரியும் ஆண்டுடைய கட்டளை எது தெரியும். மோசே இடத்துல கொடுத்தார், ஒரு 10 கட்டளை கொடுத்தார். 10 கட்டளை ஆச்சுங்களா? அதுல என்ன? முதலாவது கட்டளை, அதை 2 பகுதியாக பிரிக்கலாம். 1 முதல் 3 வரைக்கும் அதில் சொல்றாரு மத்திய, உன் தேவநாயகத்திலே உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்று சொன்னால், உன்னிடத்திலே அன்பு கூறு போல பிறத்திலும் அன்பு கூறு. முதல் 4 கற்பனைகள் கர்த்தருக்குரியது.
6ஆம் கற்பனையிலிருந்து கடைசி 10ஆம் கற்பனை வரைக்கும் மனிதனுக்கு செய்ய வேண்டியது. இங்கே சொல்றாரு, அதைதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் கட்டளைப்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவளின்படி நடக்க கடவீர்கள். திஸ் இஸ் a commandment. You must obey the commandment. ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்குதான இந்த கட்டளைகளை நாம் என்ன செய்யணும்? இப்படி வாழ்க்கையில அபியாசப்படுத்தணும். அப்ப நம்ம அப்படி அபியாசப்படுத்தணும்னாக்கா அது நம்ம செய்தனாக்கா ஆசீர்வாதம் என்ன? 19 சொல்றாரு, பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாகி சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆண்டுடைய கட்டளைக்கு இங்க சொல்றாரு, என் கட்டளைகளுக்கு என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யுங்க? செவி கொடுங்க ஆனாரு. அப்ப ஆண்டுடைய கட்டளைக்கு நாம் செவி கொடுக்க நாம் முற்படும் பொழுது தேவன் நமக்கு என்ன செய்யறாரு? நன்மையான காரியங்களை செய்கிறார். ஆனா வேதாகமத்துல நான் வாசிக்கும் பொழுது எரேமியா 44ஆம் அதிகாரத்துல எரேமியா 44 10வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், எரேமியா 44ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் இந்நாள் மட்டும் மனம் நொறுங்குண்டதும் இல்லை, அவர்கள் பயப்படுகிறதும் இல்லை. நான் உங்களுக்கு முன்பாகவும் உங்கள் பிதாக்கள் முன்பாகவும் வைத்த என் வேதத்தின்படியும் என் கட்டளையின்படியும் நடக்குகிறதும் இல்லை. இங்க என்ன சொன்னாரு? ஆண்டவர் நமக்கு உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு அருமையான சிறப்பான 10 கட்டளைகள் நமக்கு கொடுத்தார். முதல் 3 கட்டளைகள் 4 கட்டளைகள் நாம் ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், அவரை நேசிக்கிற மக்களாகிய நாம் பிறருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மிக தெளிவாக அதில் சொல்லப்படுகிறது. ஆனால் நம்முடைய நிலைப்பாடுகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்ற வேதத்தில் வாசிக்கும் பொழுது அதில் சொல்றாரு, அவர்கள் இந்நாள் மட்டும் மனம் நொறுங்குண்டதும் இல்லை, அவர்கள் பயப்படுவதும் இல்லை. நான் உங்கள் முன்பாகவும் உங்கள் பிதாக்கள் முன்பாகவும் வைத்த என் வேதத்தின்படி என் கட்டளைப்படி நடக்கிறதும் இல்லை. தெளிவுதுதான். கொஞ்சம் நீ சொல்லி பாரு, நீ ஜெபம் பண்ற, கோயிலுக்கு போற, காணி கொடுக்குற, தசமாக கொடுக்குற, கர்த்தர் பேசினாருங்கிற, தயவுசெய்து கொஞ்சம் யோசித்து பாரு, ஆண்டோடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்பிடிந்து நடந்திருக்கிறோமா? அதுதான் சொல்றாரு. இல்லை. ஆனா நம்ம சொல்றோம் கர்த்தர் பேசினாரு. நீ கர்த்தர் பேசுறது தான் இப்ப நான் சொல்றேனுங்க. நீ வேணா பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய டேட்டை போட்டு நான் வச்சிருக்கேன். நீ காலை நான் பிரசங்கிக்க வேண்டிய காரியம் வேற. அந்த பிரசங்க நான் முடிக்கும் பொழுதுதான் கர்த்தர் இந்த காரிய இடத்துல சொன்னாரு. நேற்று அம்மாட்டு கூட கேட்டேன் நான், தம்பி நாளைக்கு என்ன பிரசங்கம் பண்ணலாம்? 2 அடி நீங்க என்ன செய்யுங்க. மிக தெளிவுங்க. இது என்ன சொல்லப்படுகிறது? அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு முன்பாகவும் உங்கள் பிதாக்களுக்கு முன்பாகவும் வைத்த என் வேதத்தின்படியும் என் கட்டளையின்படியும் நடக்கவில்லை. தெளிவு. அதே 44ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்க. நீங்கள் தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமலும் அவருடைய வேதத்திற்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமல் போனபடியினாலே இந்நாளில் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது. இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது. நல்லா புரிஞ்சுக்க. அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு நினைப்படாத. கண்டத்துக்கு தரிசனம் நம்பிடாத. வேதத்தை தயவு செய்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் நான் பார்க்கிறேன். நான் எவன் சொல்லி நான் நம்புறது கிடையாது. நான் ஒரு வித்தியாசமான போதுகள் சத்தியத்துக்கு விரோதமா யார் இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய ஆனதாலும் தூக்கி பார்த்துருவோம். நான் வேதத்துல மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். ரொம்ப வாக்குவாதம் எனக்கும் ஆண்டவருக்கும். என்ன ஆண்டவரே ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இது உங்களுக்கு இறக்க முடியாது கூட நான் ஆண்டவர்கிட்ட நிறைய நான் நடந்து கூட நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். காலையில் ஆண்டு என்னோடு கூட மிக தெளிவாக இடைப்பட்ட ஒரு வார்த்தை தான் இப்ப நான் சொல்றேன். ஏன்னாக்கா இன்னைக்கு எங்க வேதத்தில் நாம் வாசிக்கும் போது நீங்கள் தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதமாக கோயிலுக்கும் போய்க்குவேன், காணி கொடுத்து எல்லாத்தையும் செய்வேன். ஆனா கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமலும் போனபடினாலே இந்நாளில் இருக்கிறபடி நம்ம சொந்தக்காரன் நிறைய பேர் செத்து போயிட்டான். நிறைய பேர் சாக போறான். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான்
அடக்க ஆராதனை எப்போனாக்கா அடிக்கடி நான் சொல்வேன். அது எப்படின்னாக்கா, என்னுடைய தகப்பனார் ஒரு அடக்க ஆராதனைக்கு போகும்போது அவர் சொன்னார், அங்கே இருக்க மக்களை பார்த்து, ஐயா கொண்டு போய் நம்ம அடக்கம் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் நம்ம என்றைக்கு பிறந்தோமோ அந்த நாளிலிருந்து நமக்குன்னு ஒரு 6 அடி இடம் உண்டு. 6 அடி நீளம், 3 அடி அகலம் கொண்ட ஒரு இடம் உண்டு. அந்த குடியை நோக்கி நம்ம நினைச்சிடும் நடந்து கொண்டே இருக்கிறோம். அது எவ்வளவு தூரம்னு தெரியாது, அது எத்தனை மைலுன்னு தெரியாது, எத்தனை அடின்னு தெரியாது. அதை நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பேன். நமக்கு எது வைக்கப்பட்டிருக்குதானே, அந்த கல்லறை நோக்கி நாம் போய் கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் பேர் போயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் போகிறாங்க, நாமளும் போயிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எப்போ நம்ம போய் அதை குழியில் போய் விழப்போறோம் தெரியாது. அங்கே சொல்றாரு, இந்நாள் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது என்றார். எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டுடைய கட்டளையை மதிக்காமல் யார் நடந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும் பொழுது கண்டிப்பா என்ன செய்யும்? தீங்கு வரத்தான் செய்யும். தீங்கு வரத்தான் செய்யும். கடைசியாக அதில் நாம் செய்ய வேண்டிய அதில் 20 வேதத்தில் அந்த 4வதாக நாம் பார்க்க வேண்டிய 4வது காரியம் என்னவென்று சொன்னால், அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால். வேதாகமத்தில் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். இங்கே பார்க்கிறோம், இங்க கடைசியா ஆண்டவர் சொல்லி முடிக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அதை சொல்றாரு, அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால். நியமங்கள் யாவையும் நிச்சயம் வாழ்க்கையில் நான் நிச்சயம். நியமங்கள் என்று சொல்லும் பொழுது அது வேற ஒன்றும் கிடையாது, அது சட்டம். நியமங்கள் என்று சொன்னால் சட்டம், அது மனுஷனுக்காக ஏற்படுத்தப்பட்டது. கட்டளை வேறு. நீங்கள் இதுக்கு அதுக்காகத்தான் நான் இந்த பகுதியை நான் வாசித்தேன். 26ஆம் அதிகாரத்தில் அந்த 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா அதில் சொல்றாரு, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, என் சட்டத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அதில் நியமங்கள் என்று சொன்னால் அது சட்டம் என்பது பொருள். அப்படின்னு சொல்றாரு, விதிகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டான். அதில் சொல்றாரு, விதிகள், கற்பனை, நியமங்கள், பிரமாணங்கள். ஸோ இது வேதாகமத்தில் அதில் கற்பனை என்று சொல்லப்படுவது அது கமாண்ட்மெண்ட்ஸ். நியமனம் என்று சொல்வது சட்டம். நியாயங்கள் என்று சொல்லப்படுவது ஸ்டேட்டஸ். ஆச்சுங்களா? அதில் பாருங்க, என் நியமங்களையும் பிரமாணங்களையும் ஸ்டேட்டஸ். இங்கே நம்ம சொல்லப்படுவது லா. பிரமாணங்களையும் கை கொண்டால், என் பிரமாணம் என்பது ஆங்கில வேதத்தில் லா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே குழைப்பிடக்கூடாது. ஆச்சுங்களா? நீங்கள் நம்ம அப்படிதான் குழம்பி போயிருக்கிறோம். ஸோ ஏன் இதை நான் சொல்றேன்னா, இங்கே சொல்றாரு, இந்த யாத்ராகமத்தில் அவர் சொன்ன ஒரு காரியம் என்னுடைய அதில் வாசிக்கலாம். அதை நீ பார்த்தீங்கன்னா அதில் சொல்றாரு, என்ன சொல்றாருனாக்கா, நான் அப்படி நியமங்கள் யாவையும் கை கொண்டான். அப்போ நாம் செய்ய வேண்டிய
4 காரியங்கள். என்ன? அவருடைய சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படியணும். இன்னைய சட்டம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அது கேள்வி உங்களுக்கு வரதான் செய்யும். சட்டம் என்ன சட்டம்? ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக என்பது சட்டம் அல்ல, அது பிரமாணம். ஆனா சட்டம் என்பது, ஒரு உதாரணத்தை சொல்லணும்னாக்கா, இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே மரியாளும் யோசிப்பு என்ன பண்ணாங்க? 2 புறா குஞ்சு கொண்டு போய் செய்றாங்க, பலி செலுத்த. அது கண்டிப்பா செய்தாகணும், சட்டம். அது பலி செலுத்த வேண்டியது சட்டம், காணிக்க கொடுக்க வேண்டியது சட்டம், ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டியது சட்டம். பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் சட்டங்களாக மாற்றப்படும். ஆகவே இங்கே சொல்லும்போது என்ன சொல்றாரு? அழகா சொல்றாரு, அவருடைய நியமங்கள் யாவையும் எல்லாவற்றையும் கடைபிடிக்கணும். நம்ம எல்லாத்தையும் செய்யணுக்கா, அட்லீஸ்ட் சட்டம் தெரியுங்களா? ஆண்டு காணி கொடுக்குறது சட்டம். நீ செய்யறியா? நீங்களாம் வேலை செய்றீங்க, குடும்பமா வேலை செய்றீங்க, கணவன் மனைவியா வேலை செய்றீங்க, பிள்ளைகளா வேலை செய்றீங்க. சட்டம் என்ன? ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கணும், சட்டங்க. அது பைபிள் இருக்கு. எத்தனை உங்களுக்கு காட்டணும் வான்னு. நான் என்ன காணிக்கை பற்றி நான் பேசுறது கிடையாது. அது உனக்கா அந்த உணர்வு வரணும். இன்னைக்கு எத்தனை பேர் கத்தரை நம்ம வச்சுக்கிறோம் நம்ம தெரியுமா? ஸோ இவைகளை நாம், அதாவது 35 மார்க் எடுத்தா பாஸ், 34 மார்க் எடுத்தா அந்த டீச்சர் நினைச்சு மாட்டாங்க, மார்க் போட மாட்டாங்க. அப்ப 4க்கு 3 கற்பனை நாம் கை கொண்டு 4வது கற்பனை நாம் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, அதனால ஆண்டவர் எஸ் போட மாட்டார். அதுக்கு மாறாக இங்க சொல்ற காரியம் என்னவென்று சொன்னார், அதை சொல்றாரு. ஒன்று, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். 2வது நாம் செய்ய வேண்டியது செம்மையானவைகளை நாம் செய்ய வேண்டும். 3வதாக அவருடைய கட்டளைகளுக்கு நாம் என்ன செய்யணும்? இருதயத்தின் ஆழ்ந்த உளமாற நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 4வதாக அவருடைய சட்டங்களை நாம் கை கொள்ள வேண்டும். திருப்பி சொல்றேன், இங்க சொல்றாரு, கர்த்தரின் சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். 2வதாக அவர் பார்வைக்கு செம்மையானபடி நாம் செய்ய வேண்டும். ஒரு கேட்க வேண்டும், அதுக்கு அடுத்தது செய்ய வேண்டும். 3வதாக அவருடைய கட்டளைகளை நாம் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நிறைய நீதிபதி சொல்ற, என் கட்டளைகளை, உடைய கட்டளை என் இதயத்தில் நானே பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேங்கிறான். ஸோ அவருடைய கட்டளைகள் நாம் நினைச்சினோம், நம்முடைய இதயமாகிய பலகை நாம் நினைச்சினோம், அது பத்திரப்படுத்தணும், எழுதி கொள்ள வேண்டும். கடைசியாக அவருடைய சட்டங்களை, நியமங்களை நாம் கை கொள்ள வேண்டும். அப்போ இதை நாம் செய்வோம் என்று சொன்னால், இப்போ வசந்தத்துக்குள்ள நாம் கடந்து வருவோம். 16ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்துக்குள்ள நாம் கடந்து அதை சொல்றாரு. என்ன சொல்றாரு? திருப்பி நான் வாசிக்கிறேன். உன் தேவனாய் கர்த்தர் சத்தத்தை கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவரை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவும் கை கொண்டால், நான் எகிப்துக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றை உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரியாகிய கர்த்தர் என்று சொன்னார். ஊசி போடுனாரு, 2 ஊசி போடுனாரு, 3 ஊசி போடுனாரு, நடக்காது. கத்திரிப்பிள்ளைகளுக்கு நடக்கவே நடக்காது. நான் அஞ்ஞானியை பற்றி நான் பேசல, கத்திரிப்பிள்ளை மாத்த நான் குறிப்பிட்டு நான் பேசுறேன். இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், நடக்காது. எப்போ நடக்கும்? இந்த 4 காரியம் நாம் செஞ்சுட்டானாக்கா, அப்ப சொல்றாரு, எகிப்து தேசத்துக்கு வர பண்ணின விஷயம் ஏதோ விஷயம் ஒன்று உனக்கு நான் வர பண்ணேன், உன் பரிகாரியாக கர்த்தர் நானே. நான் தான் மெடிசன். எந்த வியாதி வந்தாலும் பரவாயில்ல, 2 வருதா 3 வருதா, கொரோனா இல்லை புஞ்சை வருதா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன் பரிகாரிய கர்த்தர் நானே. இது தெளிவாக நம்ம வேதாகமத்தில் நம்ம படித்து பார்த்தோம்னாக்கா, இன்னொரு இடத்துல மிக தெளிவாக அது எழுதப்பட்டிருக்கிறது. 23ஆம் அதிகாரம், இது யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் பாருங்க.
23ஆம் அதிகாரம் 25வது வசனம் அதில் சொல்லப்படுகிறது, உங்கள் தேவனாய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். ஆமா, அவர் முன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். எவ்வளவு அருமையான வாக்கு தான். அங்க சொல்ற எகிப்துக்கு வந்து வியாதி ஒன்று உனக்கு வராது. வியாதி வந்து விலைக்கிடுவேன். இந்த கொரோனா காலத்துல உனக்கு என்ன செய்வேன், நான் அப்பத்தையும் தண்ணீர் நினைச்சுவேன், ஆசீர்வாதம் கொடுப்பேன், கவலைப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியம் நமக்காக செய்ய இருக்கிறார். நமக்கு ஜனமே, படுகிற இந்த பாடுகள் அனைத்துக்கும் காரணம் 4 காரியங்கள் மாத்திரமே. 1, நாம் அவருடைய சத்தத்தை கேட்காதது, அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்யாதது. 3வது, அவருடைய கட்டளைக்கு நாம் செவி கொடுக்காதது. 4வதாக, அவருடைய சட்டங்களை நாம் கை கொடாதது. இதனாலே இந்த தேசம் நம்மாலே பாழாகிறது. நல்லார் ஒருவர் உடனே அவர் போட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று உலகத்தான் சொன்னார். 10 நீதிமான்கள் தான் அழிக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் தேசத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக வைக்கப்பட்டது. ஆனால் ஏகப்பட்ட ஜெபங்கள், ஆலயங்களே ஜெபங்கள், குடும்பங்களே ஜெபங்கள். ஆனால் தேவன் சொன்ன இந்த 4 காரியங்களை செய்யலைங்க. அப்போ கண்டிப்பாக பாழ்வரத்தான் செய்யும். அவனுடைய கல்லை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு இறக்கம் பாராட்ட முடியாது. அவனுடைய சமலை நம்மை தாழ்த்துவோம். நமத்துக்குதான அன்பு போதரமா ஜெபிப்பார்கள். ஜெபம் செய்வோம். நன்றி என்றும் நான் மறவேனே, நம்பிக்கை கண்மலை என் இறைவா. நன்றி என்றும் நான் மறவேனே, நம்பிக்கை கண்மலை என் இறைவா. எந்தன் துணை நீர் என்னை அறிவீர், எந்தன் பாரம் தாங்கிடுவீர். எந்தன் துணை நீர் என்னை அறிவீர், எந்தன் பாரம் தாங்கிடுவீர். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் நெருக்கிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்ல ஒரு செய்தியை கேட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கட்டளைகளையும் உம்முடைய நியமங்களையும் உடைய சட்டங்களையும் நாங்கள் கை கொண்டு நடந்திருப்போமானால் இப்படிப்பட்ட தீங்கு எங்களை அணுகி இருக்காது. தகப்பனே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய சத்தத்தை கேட்க ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரம் வந்து உம்முடைய பாதத்திலே காத்திருந்து ஆண்டவரே ஜெபிக்கக்கூடிய மக்களாய், உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய மக்களாய், உம்முடைய பாரம் என்பதை அறிந்து செயல்படக்கூடிய மக்களாய் எங்களை ஒவ்வொருவரை எடுத்து நீங்க பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, விசேஷமாய் இந்த வியாதியின் கொடூரத்திலே இருந்த மக்களை இம்மட்டும் நீர் விடுவித்தீரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் சீக்கிரமாய் சுகம் ஆகி வீடு திரும்ப கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எந்த ஒரு நோயும் இனி தேசத்தை அணுகாதபடி தேவன் இந்த தேசத்தை சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய ரத்தத்தை கொண்டு பரிசுத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். விசேஷமாய் நீர் பாதுகாப்பு கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வளையத்தை கொடுங்க தகப்பனே. தேவனுடைய வசனத்தை கை கொண்டு அதன்படி நடக்க ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே பலன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். செய்தி கொடுத்த மகனை மறைத்து வெளிப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமாய் கடந்த நாளிலே சுகவீனமாக இருந்த என் அன்பு மகள் தேன்மொழியை அழைத்து வந்ததற்காக நன்றி. தொடர்ந்து மகளுக்கு நல்ல சுகத்தை தாங்க. எபினேசர் குடும்பத்துக்கு கொடுத்த சுகத்துக்காக, பலனுக்காக, ஜீவனுக்காக நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. இனிமா யாரெல்லாம் வியாதியில் கஷ்டப்பட்டு வேதனையோடு இருக்கிறார்களோ அவருக்கு என் தகப்பன் இந்த நாட்களிலே பலன் கொடுத்து இந்த வியாதி அணுகாதபடி நீர் பாதுகாப்பு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம்.
கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இப்பொழுது இருக்கிறதை காட்டில் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு தாங்கப்பா, தாங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உறவாடுதல் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகமட்டமாய் சதா நாட்களும் நிலைத்து நிற்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவுடமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தர் எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. யாரும் வெளியே போகாதீங்க, வீட்டுக்குள்ளே இருங்க. அதிகமாக செபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். கர்த்தர் பெரிய காத்தை செய்வார். காட் பிளஸ் யூ ஆல்.